அதுக்குன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களும் பரபரப்பாக அறிக்கைச்சிருக்காரு. பால் பண்ணை அமைக்கிறதுக்காக ஒரு விண்ணப்பிச்சிருக்கேன். அதுக்காக ஒரு 85 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்த 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதா ஒரு இது வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, சரிங்களா? தமிழக முன்னாள் பாஜக தலைவர் தான் அண்ணாமலை. இவர் வந்து ஒரு IPS. இதில் இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் எங்கள் வி த லீடர்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக வந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வரோம். ஜூலை 12 விவசாய நிலத்தை நான் வாங்கியிருக்கேன். உண்மை தான். இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என்னுடைய சேமிப்புலேருந்து தான் வாங்கியிருக்கேன். லோன் போட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்காக நான் EMIயும் அப்பப்போ கட்டிகிட்டே வரேன். அதையும் சொல்லியிருக்காரு. பேங்க் மூலமாக இருக்க பராஃபட்டானி மூலம் வாங்க முடியும் தெரிந்து கொண்டு ஜூலை 10 காளிப்பட்டி பதிவு அலுவலகத்தில் என்னுடைய மனைவி அகிலாவுக்கு எனது பவர் ஆஃப் பட்டாணியும் வழங்கியிருக்காரு, சரிங்களா? அதுக்கப்புறம் முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணமாக 40,59,000 ரூபாய் செலுத்தியிருக்காரு. மத்திய அரசின் PMEGP திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்காகவும் அவர் விண்ணப்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை நிறைய பேர் வந்து 85 கோடி ரூபாய் அடுத்து 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்கி 40 லட்ச ரூபா மட்டும்தான் கட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களை கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, சரிங்களா? தேங்க்யூ.